வணக்கங்க. இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு பார்த்துடலாம். நேத்தி வந்து 100வது நாள் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நெறைய பேர் நெறைய ரெஸ்பான்ஸ் குடுத்துருந்தீங்க. நெறைய பேர் வந்து ரெகுலரா உங்களோட டேல எப்படி நீங்க மீல் எடுக்கிறீங்க, சீட் டே எப்படி போகும், ஒர்க் அவுட்ஸ்லாம் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் இன்னைக்கு ஒரு கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் சொல்ல போகிறேன். நம்ம ப்ராப்பர் ஒர்க் அவுட், டயட் இப்படிலாம் இருக்கும்போது கூட நம்ம ஸ்லீப்பும் ஸ்ட்ரெஸ்ஸும் ரொம்பவே நம்மளை வந்து ப்ளே பண்ணும் நம்மளோட வெயிட் லாஸில். நம்ம ஸ்ட்ரெஸ் ஆனால் அது போகிறதுக்கு எனக்குலாம் 3-4 நாள் ஆகும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு இரிட்டேட்டிங் மூஞ்சி இருக்குது எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அந்த மூஞ்சியை வந்து இந்த மாதிரி பாக்ஸிங் பேக்கில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு எனக்கு எந்த அளவுக்கு கோவம் இருக்கும் அந்தளவுக்கு பஞ்ச் பண்ணுவேன். ஸோ அப்போ எனக்கு கேலரிஸும் குறையும், அட் த சேம் டைம் எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் லெவலும் குறையுங்க. ஸோ நீங்கள் வேணால் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அந்த இரிட்டேட்டிங் மூஞ்சி யாருன்னு கேட்காதீங்க, அது ஒரு சில்லறத்தனமான ஆளுங்க. ஸோ அதை வீடியோவில் சொல்லி பெரிய ஆளாக்க நான் விரும்பலை. ஸோ அதுக்கப்புறம் இந்த 100 நாள் முடிச்சதில் எனக்கே நான் தான் எப்போவுமே எனக்கு நான் செல்ஃபாக ஒரு கிஃப்ட் கொடுத்துப்பேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி 100 நாள் கழிச்சு தான் அந்த ட்ரைபாட் வாங்கணும் அப்படின்னு ஒரு மாசமாக சேவ் பண்ணி வச்சிருந்தேன். இதை நான் இவ்வளோ பெரிய டப்பா வந்தோடனே வேற ஏதோ வந்திருக்கு போல மாற்றி நினச்சிட்டு தான் பார்த்தேன். கடைசியில் பார்த்தா ட்ரைபாட் தான். எவ்வளோ பெரிய டப்பா அமைச்சிருக்காங்க இத்தனோண்டு ஒரு பார்சல் அனுப்புறதுக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ட்ரைபாட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட என் ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி பார்த்து வாங்கினேங்க. ஏன்னா மற்ற எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, 3000 2500 அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் 1000க்குள்ளே இருந்தது எனக்கு. அண்ட் வந்து இது வந்து நியர்பை வந்து 6 feet இருக்குது. ஸோ என்னோட ஹைட்டுக்கு ஈக்குவலாக நேராக வச்சு நான் பேசிக்கலாம். முன்னாடி இருக்கிறது ட்ரைபாடெல்லாம் யூஸ் பண்ணும்போது நான் குனிஞ்சு பேசணும், இல்லை அதை வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேடணும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கிறது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நைட்டு என் பையன் பாட்டியோட கதையை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அதனால திருவிளையாடல் படம் பார்த்துட்டு அப்படியே படுத்து தூங்கியாச்சு. நாளைக்கு மறுபடியும் மீட் பண்ணுறேன். மறக்காம ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.